அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆர்ஜே சீதா ரவி பேசுகிறேன். அதாவது கரூரில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு நிகழ்வில் பெரும்பகுதி குழந்தைகள், பெண்கள், பெரியவர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது இதில் முக்கியமான காரணம் பொறுப்பின்மைன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது மக்களுடைய பொறுப்பின்மை. காவல் அதிகாரிகள், அதாவது டிவிகே தலைவர் எல்லாத்தையுமே நம்ம குற்றம் சொல்கிறத விட முக்கியமான பொறுப்பு மக்களுக்கும் இருக்குது. மக்கள் தன்னுடைய கவனக்குறைவினால் இத்தனை இழப்புகள் நடந்திருக்கு. முதல்ல ஒரு அரசியல் தலைவனை பற்றி, ஒரு நடிகனை பற்றி நியூஸு நம்ம வீட்டில் டிவிலேயே ஓடிட்டுருக்கு. உட்காந்து அமைதியாக அதை பார்க்கலாம். அதையெல்லாம் விட நமக்கு ஒரு ஜனநாயக ஒரு நாட்டில் நமக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்குது. நம்ம ஒரு ஓட்டுச்சாவடிக்கு போய் ஓட்டு போட்டு ஒரு அரசியல் தலைவரை, நல்லவரை நம்ம தேர்ந்தெடுக்க நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எதுக்கு பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை தூக்கிட்டு அத்தனை கூட்ட நெரிசலில் போய் அதிகப்படியான பெண்களும் அதிகப்படியான குழந்தைகளும் உயிரிழப்பாயிருக்கு. கூட்டத்தில் ஒரு பெண் சொல்கிறாங்க, அவங்களுடைய கணவர் ஃபோன் பண்ணுறாரு, ஏம்மா கூட்டம் அதிகமாக இருக்குமா, வீடு வந்து சேர்ந்துருமா, வேண்டாம்மா, அந்த கூட்ட நெரிசலில் சிக்கும், உனக்கு ஏதாவது ஆகிரும், கிளம்பி வாமான்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, அதாவது அவருடைய மனைவி பதில் சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது, நான் விஜய் பார்க்காம வரவே மாட்டேன், நீங்கள் சாப்பிட்டு தூங்குங்க, நான் விஜய் பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பில்லாமல் பதில் சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அடுத்தவர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, வேண்டாம்மா நீங்கள் கிளம்பி வந்துருன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அதை கேட்கறதுக்கு அந்த பொண்ணு உயிரோடவே இல்லை. இதை நினச்சா எவ்வளவு மனசு வேதனையாக இருக்குது. விதி கணவர் மூலமாக தள்ளி போகிறதுக்கு பார்த்துருக்கு. ஆனால் விதி வழியெடுங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஆபத்தில் சிக்கணுங்கிறது அதனுடைய விதி பயன் இறந்துருச்சு. ஒரு நிமிஷம் தன்னுடைய கணவர் சொல்கிறாருன்னு ஒரு பொறுப்பாக கேட்டு திரும்பி போயிருந்தால் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குமா? இவ்வளவு பொறுப்பின்மையாவா இருக்கணும்? அதாவது பேட்டி கொடுக்குறீங்க வெளிப்படையாக, என்னோடய கணவரை விட எனக்கு விஜய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு பேட்டி கொடுக்குறீங்க. அதே இதை உங்கள் கணவர் என்னுடைய மனைவியை விட எனக்கு இந்த நடிகை தான் பிடிச்சிருக்குன்னு பேட்டி கொடுத்தா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? இது எத்தனை மனசு பாதிப்பு. உங்களை பெற்ற தாய் தாப்பனை தவறாக நினைப்பாங்க. உங்களுடைய கட்டின கணவர் ஒரு வெட்கி தலைகுனிய வேண்டிய விஷயமா இருக்குது. என்னுடைய கணவரை விட எனக்கு விஜய் தான் பிடிச்சிருக்குன்னு பேட்டி கொடுக்குறீங்க. இதெல்லாம் ஒரு கலாச்சார சீர்கேடை ஏற்படுத்துகிற விஷயம் அல்லவா? எல்லா பெண்களும், பார்க்குற பெண்கள் வெட்கி தலைகுனிய வேண்டியதாக இருக்குது. என்னுடைய கணவரை விட எனக்கு விஜய் தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் என்ன ஒரு பேட்டி? நீங்கள் ஒரு பெண்கள் ஒரு யோசனை பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம்னா அதை பல மக்கள் பார்ப்பாங்க. நம்ம சொல்கிற ஒரு நல்ல விஷயத்தை பார்த்து பார்க்குற மக்கள் திருந்தணும். அதை விட்டு போட்டு நம்ம சொல்கிற ஒரு விஷயத்தினால மக்கள் சீர்கிடக்கூடாது. கொஞ்சமாவது யோசனை பண்ணி பெண்கள் கொஞ்சம் பொறுப்பாக செயல்படுங்க. ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுன்னா ஒரு தீபத்தை மட்டும்தான் ஏற்றி வச்சுட்டு பிறக்குது. ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா 1000 தீபத்தை ஏற்றி வச்சுட்டு பிறக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு குடும்பத்துக்கே ஒரு பொறுப்பாக, ஒரு கவனமாக இருந்து, கண்ணியமாக இருந்து நடத்த வேண்டிய ஒரு பெண்ணினம் இப்படியே பேசுவீங்க, பேட்டி கொடுப்பீங்க? பப்ளிக்காக நீங்கள் வாட்டுக்குள்ளே டான்ஸ் ஆடுறீங்க, அத்தனை கூட்டத்தில் போய் ஆம்பளைங்களுக்கு மத்தியில் நின்று டான்ஸ் ஆடுறீங்க. என்ன ஒரு அமைதியாக அடக்கமாக ஒரு 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 அழகாக இருந்து ஒரு கூட்டத்துக்கே போனாலும் ஒரு அமைதி வேண்டாமா? பார்த்தாவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க? எவ்வளவு பேர் இறந்து இப்போ அந்த பெண்கள்லாம் இனி எவ்வளவு வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ காலங்கள் அவங்க வாழ்ந்திருக்க வேண்டிய பெண்கள்லாம் போயிட்டாங்க. இந்த கூட்டம் 41 பேர் கிட்டத்தட்ட, அதில் மேக்சிமம் பெண்கள் தான் இறந்துருக்காங்க. உண்மையிலேயே ஒரு பெண்ணாக இருந்துட்டு நான் ரொம்ப வேதனைப்படுறேன். இது மாதிரியெல்லாம் ஒரு சம்பவத்தை பார்க்குறப்ப ஒரு பெண்களே என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு நினைக்க தோணுது. இந்த கரூர் சம்பவத்தை நினைக்கிறப்போ, ஒவ்வொரு பெண்களையும் நினைக்கிறப்ப கஷ்டமாக இருக்குது. பேட்டி கொடுக்கறதும், கட்சி துண்டை போட்டு ஓடுறதும், ஒடியாறதும். ஒரு கட்சி தலைவனுக்கு நீங்கள் சாப்பாடு தண்ணி இல்லாமல் உங்களுடைய வேலைகளை கவனிக்காமல் உழைக்கிறீங்க. ஆனால் அந்த கட்சி தலைவர் பெரிய நாளைக்கு தலைவன் ஆகலாம். ஆனால் உங்களுடைய நிலைமையை நினச்சி பார்த்தீங்களா? ஒரு ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் சேஃப்டி. அந்த சேஃப்டியை முதல்ல நினச்சி பார்த்தீங்களா? ஒரு குடும்பத்தில் ஒருத்தரை இழந்தால் அது எவ்வளோ பெரிய பேரிழப்பு. அதை நினச்சி காலம்புற வருந்திட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழலில் தள்ளப்படுறோம்.
இதையெல்லாம் நினச்சி பார்த்தாலும் ஒரு பெண் பொறுப்பாக இருந்திருக்கணும், பெண்கள் பொறுப்பாக இருந்திருக்கணும். மக்கள் வந்து பொறுப்பில்லாமல் வந்து ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு தலைவனை அவன் அந்த ஒரு பெரிய அந்த தலைவர் வந்த வண்டிக்கு பின்னாடியே ஓடி வர்றாங்க. அப்படியே ஏன்னா உயிராக போயிடும் அந்த தலைவனை. அந்த நடிகரை பார்க்கலைன்னா நம்ம என்ன சாப்பாடு தண்ணி இறங்காதா, இல்லை நம்மளால் உயிர் வாழ முடியாதா? ஏன் அப்படி போய் அலறி அடிச்சுட்டு போய் இப்போ ஒரு சக்கரத்தில் சிக்கி 2 பசங்க இறக்க தெரிஞ்சாங்க. இறந்துட்டாங்களா என்னன்னு கூட தெரியல அந்த நியூஸு. அவருடைய கேரவன் வண்டி வருது, அதில் 2 பசங்க அப்படியே போய் அப்படியே ரிட்டன் வர்றாங்க. அந்த 2 பசங்க என்னானாங்கன்னே தெரியல. புரியுதா? அதாவது ஒரு தலைவன் வந்து தான் வந்து அரசியல் தலைவன் ஆகணுங்கிற ஆசையில் வர்றாங்க. புரியுதா? நம்ம வந்து அதுக்காக மக்கள் உயிரை பணம் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க மக்களே. வாழ்க்கையில் வந்து வாழ்க்கைங்கிறது ஒரு எப்படி வேணாலும் வாழலாம், ஆனால் இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு கோட்பாடோடு வாழுங்க. உங்களுடைய உயிர் முக்கியம். புரியுதா? வாழ்க்கையில் வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு கை போனாவோ கால் போனாவோ அடுத்து அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழணுங்கிறத நினச்சி பாருங்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் இருந்தால் மற்றவங்க நினச்சி எவ்வளோ வேதனைப்படணும்னு நினச்சி கொஞ்சம் பொறுப்பாக செயல்படுங்க. தயவு செஞ்சு உங்களை அனைவரையும் கேட்டுக்கிறது, கொஞ்சம் பொறுப்பாக செயல்படுங்க. புரியுதா? இப்படிப்பட்ட கூட்டத்துக்கெல்லாம் தவிர்த்து உங்களுடைய உயிரை வந்து பணயம் அதாவது தவிர்க்காமல் உங்கள் உயிரை கொண்டு போய் பணயம் வைக்காதீங்க. தயவு செஞ்சு உங்கள்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன். உங்களில் ஒருத்தியா. நன்றி.